கௌந்தேயா யாக உணர்வில்லா செயல்கள் உலகை பிணைக்கும். ஆகையால் யாக உணர்வுடன் பற்றற்று செயலை செய்வாயாக. ஹரியோம். பகவான் இந்த பாடலில் கௌந்தேயா, யாக உணர்வு இல்லா செயல்கள் உன்னை உலகத்தில் பிணைக்கும். அப்படியென்றால் யாக உணர்வோடு செய்யப்படும் செயல்கள் நம்மை உலகத்தில் பிணைக்காது என்று அர்த்தம். யாக உணர்வோடு செய்யும் செயல் என்றால் எது என்றால், பொதுநல பாவத்தோடு செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் யக்ஞ காரியங்கள், யாக காரியங்கள். குருதேவரின் அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமம் ஓம் யக்ஞக்ருதே நமஹா. குருதேவ் தன் வாழ்நாளில் பொதுநல பாவத்தோடு காரியங்கள் செய்தார். நாமும் பொதுநல பாவத்தோடு காரியங்கள் செய்தோம் என்றால் மனதில் திருப்தி, ஒரு நிறைவு கிட்டும். சுயநலத்தோடு கர்மம் செய்தால் பாப்பம் புண்ணியம் கிட்டும். எவன் ஒருவன் தன்னுள் நிறைவை அடைகின்றானோ அவன் அல்ப சுகங்களை எதிர்பார்ப்பதில்லை, சுயநலத்தோடு செயல் செய்வது இல்லை. ஆம், சுயநல செயல்கள் அல்ப சுகத்தை தருகிறது, அந்த சுகம் துக்கத்தையும் தருகிறது. பொதுநல பாவத்தோடு செய்யப்படுகின்ற செயல்கள் மன நிறைவை தருகிறது, அது நீண்ட நெடிய சந்தோஷத்தை தருகிறது. பொதுநல செயல்கள் என்றால் என்ன? உதாரணத்திற்கு, நாம் தினமும் நமது அறையை கூட்டுகின்றோம். அதனால் அறையானது தூய்மையடைகிறது. Cleanliness is next to godliness. தூய்மை இறைவனின் இருப்பிடம். ஆம், தூய்மையான இடத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களின் உள்ளத்தில் ஒரு நிறைவு, ஒரு மகிழ்வு ஏற்படுவது நம் அனைவருக்கும் தெரியும். ஆகையினால் தினசரி அறையை தூய்மைப்படுத்துவது பொதுநல பாவத்தோடு செய்யப்பட வேண்டும். ஐயே, தினம் கூட்டி கூட்டி என்னத்தை கண்டோம், பெருக்குமாறு தேஞ்சது தான் மிச்சம், இது எப்போ தான் தொலையும் தெரியலையே என்றெல்லாம் சலித்து கொண்டு செய்யக்கூடாது. நம் உடை கூட தூய்மையாக உடுத்தும் பொழுது நம்மை காண்பவர்களின் உள்ளத்தில் ஒரு மகிழ்வு ஏற்படும். ஆம், நாம் தூய்மையாக உடை உடுத்துவது கூட பிறரின் நலத்திற்காக. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே பிறரின் நலத்திற்காக, நன்மையின் பொருட்டு எனும் பாவத்தோடு செய்தோம் என்றால் அன்றாடம் நாம் செய்கின்ற நித்திய கர்மங்களையே யாக உணர்வோடு செய்யலாம். அது நம்மை இந்த உலகத்தில் பந்தப்படுத்தாது. இங்கே பாவனை மிக மிக முக்கியம். நாம் முதலில் பார்த்தோம், கர்மயோகம் என்றால் செயல் மட்டுமல்ல, செய்யும் பாவனையும் தான் என்று பார்த்தோம். ஹரியோம்.